பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எலும்பு வலுப்படுறதுக்கு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கிண்ணம் ஃபுல்லா உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க தோல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்ப பாரம்பரிய அரிசி, அதாவது பாலிஷ் பண்ணாத கல்லுண்ட சம்பா அரிசி, சிவப்பு கலர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க மாப்பிள சம்பா எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் இல்ல. அதனால இந்த மாரி பாரம்பரிய அரிசியில செஞ்சோம்னா சூப்பரா இருக்குங்க. உளுந்தையும், அரிசியும் 2யும் ஒண்ணா போட்டிருக்கேன். ஏன்னா, உளுந்து செவந்து வரையில அரிசி வந்து நமக்கு வறுபட்டுட்டுன்னு தெரிஞ்சிரும். அதுக்காண்டி 2யுமே மிதமான தீயில தான் வச்சு வறுக்கணும். இப்ப இதுக்கு 1 கிண்ணம் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். 1 கிண்ணம் வெல்லத்துக்கு 3 பங்கு தண்ணி. 3 கிண்ணம் தண்ணி. இப்ப இது வந்து கரைஞ்சா போதுங்க. பாவெல்லாம் ஆவக்கூடாது. இதில 1 ஸ்பூன் சுக்கு பவுட்ரு. சுக்க வந்து மிக்ஸில அடிச்சு அத சலிச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அத எடுத்திருக்கேன். இப்ப இத ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரிசியும், உளுந்தையும் அரைச்சுட்டு வந்துருவோம் மிக்ஸி ஜார்ல போட்டு. ரொம்ப மையா அரைச்சிராதீங்க. ரொம்ப கொரகொரப்பாவும் இருக்கக்கூடாது. மையாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கொரகொரப்பாவும் இருக்கக்கூடாது. லைட்டா கொரகொரப்பா இருக்கணும். இத போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. விட்டுறக்கூடாது. கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லெண்ணெய் ஊத்தி ஊத்தி கிளறுங்க. கடைசியில நம்ம கட்டியா வரையில நல்லெண்ணெய் ஊத்திருங்க. நல்லெண்ணெய ஊத்துனதுக்கப்புறம் அந்த எண்ணெய ஃபுல்லா அந்த களி வந்து அப்சர்வ் பண்ணிருங்க அப்படியே உள்ள. நல்லா இது உறிஞ்சிட்டு பாருங்க. எண்ணெய பூரா அப்படியே உறிஞ்சிட்டு பாருங்க. இப்ப இந்த உளுந்தங்களி உருண்டை செய்றது ரொம்ப ஈஸிங்க. கரண்டிய வந்து நல்லா தண்ணீல முக்கிட்டு, உளுந்தங்களிய அப்படியே சூடா எடுத்து அந்த கரண்டில வச்சு, நீங்க இது பண்ணீங்கன்னா, சூப்பரா உருண்டை வந்துருங்க. ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். அதேமாரி நல்லா சூடா இருக்கையிலே உருண்டை பிடிச்சிரணுங்க. அப்பதான் உளுந்தங்களி வந்து நல்லா வரும். இப்ப உளுந்தங்களிய லைட்டா அமுக்கி விட்டு, மேல எண்ணெய் ஊத்தி, பூப்படைந்த பொண்ணுங்களுக்கு குடுத்தீங்கன்னா, எலும்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. வீட்ல ஈஸியா செய்யக்கூடியது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.